அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கோவிந்தசாமி அவருக்கு ஒரு 96 வயசு, ரொம்ப வயசானவர். அவர் ஒரு நாள் அவங்க பையன்கிட்ட கேட்குறாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு ஈவினிங் டின்னர் வைக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிப்பா, நான் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுக்குறேன், காஃபி எல்லாம் போட்டு நான் ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன், என்னென்ன மெனுவோ அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிறேன், நீங்கள் வந்தோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். அப்போது அவர் ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்லிப் எழுதி தொங்க விடுறாரு. 1ன்னு போட்டு வந்தவர்களுக்கு காஃபி கொடுக்கவும், நம்பர் 2 வந்தவர்களுக்கு பிஸ்கெட்ஸும் சாண்ட்விச்சும் கொடுக்கவும்னு போட்டிருக்கு. 3வது அவர்களை டின்னருக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணவும்னு போட்டிருக்கு. 4வது அவர்களுக்கு தண்ணி கொடுத்து நல்லபடியாக அரட்டை அடிச்சுட்டு அனுப்பி வைக்கவும்னு போட்டிருக்கு. இதை 4த்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கப்பா, உங்களுக்கு டின்னர் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கோவிந்தசாமி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு 85 வயசு, இப்படி எல்லாருமே ஏஜ்டு பர்சன்ஸ், அவருடைய சமகால நண்பர்கள். இவங்க எல்லாரும் கூடுறாங்க, எல்லாரும் வராங்க. ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வராங்க. கோவிந்தசாமி போறாரு, அந்த ஃப்ரிட்ஜை பார்க்குறாரு. முதல்ல என்ன எழுதியிருக்குன்னா, வந்தவர்களுக்கு காஃபி சர்வ் பண்ணவும்னு போட்டிருக்கு. அவர் என்ன பண்ணாரு, ஃப்ளாஸ்கில் ஆல்ரெடி மகன் காஃபி போட்டு வச்சுட்டு போயிருக்காரு, அதை எடுத்து எல்லாருக்கும் காஃபி ஊற்றி கொண்டு கொடுக்குறாரு. அப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி உள்ள போறாரு. திருப்பி பார்க்குறாரு, அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல் காஃபி கொடுக்கவும் போட்டிருக்கு. திருப்பி வராரு, காஃபி ஊற்றி எடுத்துகிட்டு வராரு. திருப்பி கொஞ்சம் எல்லாருக்கும் காஃபி சர்வ் பண்ணுறாரு. இப்படியே அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை காஃபி சர்வ் பண்ணி ஒரு 3-4 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அவங்களெல்லாம் அனுப்புறப்போ அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏய், நம்மளெல்லாம் கூப்பிட்டுட்டு கோவிந்தசாமி ஒரு காஃபி கூட கொடுக்கல பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமாமா, அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. எல்லாரும் போயிடுறாங்க. மகன் வராரு. என்னப்பா எல்லாம் வச்சது மாதிரி இருக்கு, என்ன யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா? நீ இவ்வளோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் வச்சிருக்கேன், எவனுமே வரலடா தம்பி அப்படின்னு சொல்றாரு. நினைவு தப்பிட்டு எந்த நினைவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வந்தது எல்லாமே ஒரு செகண்ட்ல எல்லாமே மறந்து போறாங்க. அவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. வாழ்க்கையில எல்லா நினைவுகளும் நல்லா இருக்கிறப்போ, நம்ம ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கிறப்பயே வாழ்க்கையை முழுமையா வாழ பழகிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம கடைசியா போய் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கலாம்னா இப்படிதான் என்ஜாய் பண்ண முடியும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.